ஈவன் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டு இல்லை, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டே தடுமாறுறாங்க. அப்புறமா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டே தடுமாறுறாங்கன்னா ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிலை என்னன்னு பாருங்கள். இந்த நீட்டு தேர்வு இல்லைன்னா ஜிஇ தேர்வு வரப்ப இந்த எம்சிக்யூ டைப்பில் ரெண்டாவது அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸும் இல்லாதனால கொஷின்ஸை லாங் ப்ராசஸில் சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தானே அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களே தவிர அப்போ அந்த ஸ்பீடு வந்து அவங்களுக்கு பற்ற முடியல. படிக்கிறாங்க, பட் புரிதல் இல்லாமல் படித்தா கூட சென்டம் எடுக்க முடியும் அப்படின்ற நிலைமை தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. நாட் ஓன்லி இந்தியா, வெளிநாடுகளில் போய் படிக்கணும் அப்படின்னாலும் கம்பல்சரி அவங்களுக்கு தேவை இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, குவாலிஃபை பண்ணிட்டா மட்டும் போருமா? படித்து முடித்து இவ்வளோ டிகிரி வச்சவங்க கூட 3 லட்ச ரூபாய் மாதத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. வணக்கம், கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையிலேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம நிறுவனத்தோட இணைஞ்சு நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் 6லேருந்து 12 வரை இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் மாணவர்கள் சமுதாயத்தில் அவங்களுடைய கல்வி திறனை மேம்படுத்துறதுக்காக ஆர்ஜிஆர் அகாடமியோட இணைஞ்சு நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸை அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்க்கறதுல இணைஞ்சிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரைட், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஆர்ஜிஆர் அகாடமி கடந்த 10க்கும் மேற்பட்ட வருடம் இந்த பயிற்சி வகுப்புகளை சிறந்த முறையில் வந்து அளித்து நம்மளுடைய மாணவர்களை ஐஐடி, என்ஐடி, IIIT அண்ட் சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஐசர், ஐஐஎஸ்சி, தென் வந்து பார்த்திங்கன்னா நைசர், அதுக்கப்புறமா கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் எடுத்தோன்னா எய்ம்ஸ், ஜிப்மர், எம்எம்சி, ஸ்டான்லி, கேஎம்சி, ஓமந்தூரார், இஎஸ்ஐசி, சென்னை, கோயம்புத்தூர் காலேஜ், மதுரை காலேஜ், தஞ்சாவூர் காலேஜ், இதெல்லாமே இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 37 தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதில் வந்து ரொம்ப பெருமையும் படும். இது இல்லாமல் இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து நம்ம இந்த நீட்டு தேர்வு, கியூட்டு தேர்வு, ஜிஇ எக்ஸாம்ஸு, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஐஆட் எக்ஸாம்ஸு, நெஸ்ட் எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி தேர்வுகளுக்கு வந்து நம்ம பயிற்சி அளிக்கிறப்ப +2 பாடத்திட்டம் படித்து முடித்த மாணவர்கள் தான் இந்த தேர்வை எதிர்கொள்கிறாங்க. அப்போ அந்த தேர்வை எதிர்கொள்கிறப்ப அந்த குழந்தைங்களுக்கு பேசிக்காக சில ப்ராப்ளம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் வந்து +1 +2 பாடத்தில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி பாடம் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறாங்க. ஆனால் அந்த 11, 12 வகுப்புகள் வரப்போ அவங்களுக்கு டைரெக்டாக அந்த நீட்டு தேர்வுக்கோ, ஜெஇ தேர்வுக்கோ, கியூட்டு தேர்வுக்கோ, ஐசர் ஆப்டிடியூட் தேர்வுக்கோ நம்ம அந்த குழந்தைங்களை தயார் பண்ணுறப்ப குழந்தைங்கனால கோப்பப் பண்ண முடியல. ரொம்ப தடுமாற்றம் வந்து இருக்குது. ஈவன் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டு இல்லை, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டே தடுமாறுறாங்க. அப்புறமா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டே தடுமாறுறாங்கன்னா ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிலை என்னன்னு பாருங்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து புரிதல் இருக்கோ இல்லையோ கான்செப்டில், அவங்களுக்கு வந்து மார்க் பேஸ் சிஸ்டம்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த குழந்தைங்கனால கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை அந்த கான்செப்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்கில்லோ, அந்த கான்செப்ட்ஸையும் அப்ளிகேஷன் ஸ்கில்லை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டியோ அந்த குழந்தைங்களுக்கு இல்லை. அதனால் இந்த நீட்டு தேர்வு இல்லைன்னா ஜிஇ தேர்வு வரப்போ இந்த எம்சிக்யூ டைப்பில் ரெண்டாவது அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸும் இல்லாதனால கொஷின்ஸை லாங் ப்ராசஸில் சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தானே அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களே தவிர அப்போ அந்த ஸ்பீடு வந்து அவங்களுக்கு பற்ற முடியாதனால. ரெண்டாவது அந்த கான்செப்ஷுவல் இன்டெப்த் இல்லாதனால 11th 12th வேணும் அப்படின்னா 6லேருந்து படித்த அல்ஜிப்ராவில் கன்ஃபியூஷன் இருக்குது. 7ஆம் கிளாஸில் படிக்க வேண்டிய பாடங்கள் சிலதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. 8ல் முறையாக படிச்சிருக்காங்கன்னா இல்லை. 9 வரப்போ அந்த ஃபோக்கஸ்ட் இருக்கான்னு இல்லை. 10 வரப்போ மார்க்குக்காக படிக்கிறாங்க, பட் புரிதல் இல்லாமல் படித்தா கூட சென்டம் எடுக்க முடியும் அப்படின்ற நிலைமை தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. அப்போ எங்களுக்கு என்ன ஒரு புரிஞ்சது அப்படின்னா, குழந்தைங்க அடிப்படையில் வீக்காக இருக்காங்க. அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை 6லேருந்து 10 வரைக்கும் கூடியும் கரெக்டாக படித்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு அடுத்த லெவல் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேர்வு வரப்போ சிறப்பாக பண்ணுவாங்க. அப்படின்னா ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் குழந்தைங்க படிக்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படக்கூடிய விஷயம் கணிதம் மற்றும் அறிவியல். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசிக் ஸ்ட்ராங் பண்ணி அந்த கான்செப்ஷுவல் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை 6ஆம் கிளாஸோட மேக்ஸு, 6ஆம் கிளாஸோட சயின்ஸை நல்லா
புரிதலோடு படிச்சுக்கிட்டு அது மூலயமா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டியை, அந்த திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி என்ன பண்ணுறோம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் 6லேருந்து 10 வரைக்கும் நம்ம பண்ணுறோம். இது வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம் த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னால குறைந்த கட்டணத்தில் பயனடையணும் அப்படின்றதுனால இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் குழந்தைங்க எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம படிக்க முடியும். அதனால் நம்ம கூட இணைஞ்சு இருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரோக்ராமை பிஸ்னஸை வந்து நம்ம கூட சேர்ந்து இணைஞ்சு செய்யக்கூடிய உங்களுக்கு இது நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. ஒவ்வொரு வீட்லேயும் 6லேருந்து 10 படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இருக்காங்க. நீங்கள் போய் காய்கறி வாங்குகிற இடத்துல உங்கள் வீட்டில் 6லேருந்து 10 இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வகுப்புகளை கண்டிப்பாக நீங்கள் பரிந்துரை பண்ணலாம். 2வது, இன்றைக்கி வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீட் தேர்வு எழுதாமல், நீட் தேர்வில் எழுதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை பண்ணாமல் அவங்களால போய் சீட்டு வாங்குறதுன்றது ரொம்ப எம்பிபிஎஸ் நாட் ஓன்லி இந்தியா, வெளிநாடுகளில் போய் படிக்கணும் அப்படின்னாலும் கம்பல்சரி அவங்களுக்கு தேவை இருக்குது. 1. 2வது, குவாலிஃபை பண்ணிட்டால் மட்டும் போருமா அப்படின்னா குவாலிஃபை பண்ணால் போரும், பட் சீட்டு வாங்க முடியும். பட் அதுக்கான அவங்க வருடத்திற்கு கட்டணமாக செலுத்தக்கூடிய தொகை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து ஒரு 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகுது. இந்த 25லேருந்து 35 லட்சம் ரூபாய் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திற்கு பே பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதனால் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி என்ன பண்ணுறோன்னா, மாணவர்கள் மற்றும் அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு நடுத்தர மாணவர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறோம். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸை வந்து நாங்கள் கம்பல்சரி எங்ககிட்ட 1 இயர் தங்கி நம்ம சொல்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா, +2 முடிச்சுட்டு 1 இயர் தங்கி படித்தோம் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா வந்து சீட்டு வந்து வாங்குறதுக்கான உறுதிமொழியை கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸோட குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, பேரண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டக்கூடிய பணம் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றத அந்த உறுதிமொழியை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து அட்மிஷன் போட்டு 1 இயர் ட்ரெயின் பண்ணி நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கோட்டா சீட்டு வாங்கி தரோம். இல்லைனா அவங்களுடைய பணம் ரீஃபண்ட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமையும் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் தாராளமாக நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸை வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நேரடி பயிற்சி வகுப்பு. இது வந்து சென்னையில் அண்ணா நகரில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பயிற்சி வகுப்புகளை முறையாக வந்து நடத்துகிறோம். இதில் தங்குவதற்கும் நம்ம வந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதனால் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் சென்னையில் அந்த மாணவர்கள் வந்து தங்கி படிக்க முடியும். அதுக்கான கட்டண தொகையை அவங்க பே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, நம்ம வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டா வாங்குகிற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிது. ஏன்னா பேட்ச் சைஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். 20 பேர் தான் இருப்பாங்க ஒரு பேட்சுக்கு. அதே போல் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, கூடயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, டவுட்டு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த மாதிரி 3 டீச்சர் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 4 சப்ஜெக்ட்டுக்கு வந்து 12 பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் நம்மக்கிட்ட படித்து நான் சொன்னாலே ஏற்கனவே 37 மருத்துவக் காலேஜில் நம்ம குழந்தைங்க இருக்காங்க. அப்போ சென்னையில் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அது வந்து அருமையான முதல் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அதுக்கப்புறம் ஸ்டான்லி, அப்புறம் கீழ்ப்பாக்கம், ஓமந்தூரார், ISI, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ஜிஆரில் படித்த மாணவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு டைரெக்டாக மென்டர்ஷிப் கொடுக்குறாங்க. 5 பேரை ஒருத்தர் எடுத்துப்பாங்க வருடம் முழுவதும். அவங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுகளை வந்து எதிர்கொண்டு அதிகமான மதிப்பெண்களை எடுத்து இந்த மாதிரியான கல்லூரிக்கு போயிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க கூட ஷேர் பண்ணி அவங்க வருடம் ஃபுல்லாக அந்த குழந்தைங்க கூட அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அச்சீவர்ஸ்க்கு தான் தெரியும். சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சப்ஜெக்டை மட்டும்தான் சொல்லி தருவாங்க. பட் ரியலாக வந்து அந்த காலேஜில் உள்ளே போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க சேலஞ்சஸ், அதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க, லாஸ்ட்டில் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டில் அவங்களுக்கு எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க கூட குழந்தை ட்ராவல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அருமையாக அவங்கள வழி நடத்தி போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பில் 16 மென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த குழந்தைங்களோட இருந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து இந்த மார்க்ஸ் வந்து ஸ்கோரிங்கை வந்து 100% நம்ம அவங்களுக்கு எடுக்க வைப்போம். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் தைரியமாக யாருக்கு வேணால் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா கட்டிக்கூடிய பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கேரண்டி கொடுக்குறோம். இல்லைன்னா திருப்பி அந்த பணத்தை 100% அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கலன்னா அப்படி கொடுக்குறோம். அப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் லட்டு மாதிரி உங்கள் பார்க்குறவங்க கிட்டெல்லாம், ஏன்னா இன்றைக்கி நீட்டு தேர்வுக்கு வந்து 1 இயர் படிக்கணும், அதுவும் கவர்மெண்ட்டில் காலேஜ் தான் சீட்டு வாங்கணும் அப்படின்னா தான் மாணவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கான ஒரு சிறந்த விஷயமா இருக்குது. அப்போ இந்த வகுப்புகளை நீங்கள் தைரியமாக வந்து பண்ணலாம். அதே போல் ஜெஇன்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த அருமையான கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் எடுத்தோம்னா IIT, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுக்கு சென்னையில் இருக்குது. அதே போல் NIT அப்படின்ற மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தேசிய தொழில்நுட்ப கல்லூரி.
அது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது. அதே போல் IIIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கல்லூரிகள், அப்புறமா வந்து GFT சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸ், இதுக்கெல்லாம் போனோன்னா ஜிஇ தேர்வு வந்து அவங்க எழுதணும். சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா 11th and 12th படிக்கிறப்ப எந்த இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 11th and 12th படிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த நீட்டு தேர்வு 1 year வெயிட் பண்ணி படிக்கிறாங்களோ அந்த மாதிரி பயிற்சி வகுப்புகளை வந்து ஆர்ஜிஆர் என்ன பண்ணியிருக்கோம், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ராப்பர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி சென்னையில் தங்கி படிக்கலாம், இல்லை வீட்டில் இருந்தே படிக்கிற மாதிரி ஆன்லைன்லேயும் நம்ம இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறோம். இந்த ப்ரோக்ராமையும் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். சில குழந்தைங்க வந்து 10th முடிச்சுட்டு 11th படிக்கிறப்பயே நான் வீட்டில் இங்கே +1 படிக்கிறப்பயே இதையும் சேர்த்து படிச்சுட்டு நீட்டோ ஜேஇயோ நான் எழுதுகிறேன் அப்படின்னாங்கனாலும் இந்த வகுப்புகள் வந்து ஆன்லைனில் த்ரூ அவுட் இந்தியாவில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஈவினிங் பயிற்சி மைய வகுப்புகள், தென் சண்டேவும் இந்த கிளாஸஸ் வந்து இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தையும் எடுத்தாங்க அப்படின்னா நாட் ஓன்லி நீட்டு, அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கியூஆர்டிக் எக்ஸாமுக்கும் ட்ரைன் பண்ணுறோம். அதே போல் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். அப்போது ஒரு 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வெறும் ஜிஇ நீட்டு மட்டும் படிக்காமல் ஒரு 20 மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை வந்து அந்த குழந்தைங்க எழுதுறதுக்கு நம்ம தயார் பண்ணுறதுனால +2 முடிச்சப்போ +2 மார்க்கு, அப்புறம் ஒரு 20 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா ஒரு 5 என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணி கையில் வச்சுருப்போம். ஈஸியாக எந்த வந்து டாப் ஸ்கோர் இருக்கிறோம் அதில் போய் ஃபோக்கஸ் பண்ணி காலேஜை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட்டா? இது எல்லாத்தையும் எங்களுடைய அசோசியேஷனான உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம ட்ரைன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எவ்வளோ டைமு, எவ்வளோ ஃபீஸு, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் ட்ரைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ரைட்டா? உங்களுக்கு நம்ம உங்களுடைய ஃப்ரீ டைம் என்ன அப்படின்றத எங்களுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கூகுள் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுடைய அகாடமிக் ஹெட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஹெட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஹெட்ஸு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக இதை கற்றுக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்களுக்கு சொல்லி நம்ம ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம். ஒன்று சப்போஸ் இதெல்லாம் எனக்கு விளக்கம் வந்து அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னா அந்த மாணவர்களையும் பெற்றோர்களையும் எங்களுடைய டெலிகவுன்சிலரோ அவர்களுக்கு மூலயமா நீங்கள் அவங்கள கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயிலுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு டெமோ செஷன்ஸும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுடைய டீச்சரோடையும் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருந்த இடத்துலையே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணி கொடுப்பாங்க, வழிவகை செஞ்சு கொடுப்பாங்க. அது மூலயமா என்ன ஆகிடும், உங்களுக்கு வீட்டில் இருந்தே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நான் எதனா செய்யணும்னு நினைக்கிறீங்க, வேறு வேலை செஞ்சுட்டு எனக்கு இன்கம் பத்தலை, அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு நல்ல ஒரு வழியை வந்து காட்டுது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நம்பிக்கையான நிறுவனம் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை உங்கள் தெரிஞ்சவங்களுக்குலாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறப்ப அவங்களே வந்து அட்மிஷன்ஸ் ஓப்பன் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களை கால் பண்ணுவாங்க. அட்மிஷனுக்கு உங்களுக்கு கால் நம்பரை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி, இந்த வீடியோஸை அமிச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுவும் முடியலைன்னா எங்ககிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணி விடலாம். இல்லை நீங்களே இந்த பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு எப்படி அந்த குழந்தைங்களுக்கு இந்த வகுப்புகள் உதவும், இதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன நம்ம கலெக்ட் பண்ணுறோமோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். ஒரு 3 அட்மிஷன் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு 5% வரை நம்ம என்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறோமோ அதை தருவோம். இதுவே 5 அட்மிஷன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மாதத்துக்கு உங்களுக்கு குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 8% வரைக்கும் உங்களுக்கு தருவோம். இதுவே வந்து 10 அட்மிஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் மாதத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% கிடைக்கும். அப்போ இந்த 10% அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் கூட சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே இந்த பிரம்மாண்டமாக படித்து முடித்து இவ்வளோ டிகிரி வச்சவங்களுக்கு கூட 3 லட்ச ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் ஆர்ஜிஆர் அகாடமி நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. என்கிட்ட ஏதாவது உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கணும் பண்ணணும் அப்படின்னா என் நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஓகே, நன்றி. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.